SQL versus not only SQL. ஸோ ஸ்ட்ரக்சர்ட் querying லாங்குவேஜ் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 60 இயர்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ நான் மைக்ரோசாஃப்டோடைய எஸ்கியூலை பற்றியோ இல்லை ஆரக்கிள் பற்றியோ சொல்ல, ஈவன் ஜென்ரலாக எஸ்கியூஎல்னே வந்து தனியாகவே வந்து வி ஹாவ் எ வெர்ஷன். ஸோ அது வந்து இட் ஹாஸ் பீன் தேர் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கு. நாட் ஓன்லி சீக்வல், இது வந்து இப்போ புதுசாக வந்த டைப் ஆஃப் querying லாங்குவேஜ். இதுலேயும் வந்து சீக்வல் யூஸ் ஆகும், பட் சீக்வல் மட்டும் யூஸ் ஆகாது. சீக்வல் தாண்டி நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் வேரியன்ட் வெரைட்டிஸ் வந்து இருக்கு இப்போ. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், query பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் querying லாங்குவேஜ்ன்றது அது வந்து ஒரு இட்ஸ் அ லாங்குவேஜ் வேர் இன்ட்ராக்ட் பண்ணுறது, டேட்டாவை போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறது, நம்ம ஸ்ட்ரக்சர்டாக ஸ்டோர் பண்ணியிருக்க விஷயத்தை வந்து ஆக்சஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு வந்து எஸ்கியூஎல் நிறைய யூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா, நிறைய அந்த ரிலேஷனல் டேட்டா பேஸஸ்க்கு வந்து MySQL, Oracle, MS SQL இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரிலேஷனல் டேட்டா பேஸஸ்லாம் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து வி ஜென்ரலி யூஸ் Oracle, Postgres, இதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்ட் querying லாங்குவேஜ் வழியாக தான் நம்ம டேட்டா கொண்டு வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ சீக்வலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கீமா வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்காக இருக்கும். டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்கீமா டிஃபைன் பண்ணி வச்சிருவோம். ஸோ இதில் சிஸ்டம் நம்ம ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்கேலிங் ஆர் ஸ்கேலபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we will be doing a vertical scaling. இப்போ ஏன்னா அதில் வந்து லைசன்சிங் வந்து அந்த ஹார்ட்வேர் பேஸ்ட் அந்த கோர் பேஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து அடிஷ்னலாக சர்வர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அடிஷ்னல் லைசன்ஸ் வாங்கணும். இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், அடிஷ்னலாக நம்ம மெமரி ஆர் CPU ஆட் பண்ணி டேட்டா பேஸ் சர்வர்ஸை வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஸ்கேலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கலாக தான் நம்ம ஜென்ரலாக சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர்ட் querying லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸு. சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேட்டகரி வரும். ஸ்கீமாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஸ்டாட்டிக் ஸ்கீமா, வேறஸ் இங்கே வந்து ஸ்கீமா வந்து ஸ்டாட்டிக்காக இருக்காது, டைனமிக்காக நமக்கு வந்து யூ கேன் சேஞ்ச் whenever you want. ஸ்கேலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம்ஸ் ஆட் பண்ணுறது இல்லை கெப்பாசிட்டி அதிகப்படுத்துறது கம்மி பண்ணுறது அப்படி வந்து வெர்டிக்கலாக பண்ணுவாங்க. வேற நாட் ஓன்லி சீக்வலில் வந்து ஹரிசாண்டலாக நீங்கள் சிஸ்டம்ஸ் வந்து ஆட் பண்ணலாம், கம்மி பண்ணலாம், நம்பர் ஆஃப் சர்வர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, கம்மி பண்ணுறது. இதில் வந்து கெப்பாசிட்டியை வந்து அந்த ரிசோர்ஸ் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், CPU மெமரியை வந்து அதிகப்படுத்துறது. ஸோ சீக்வலை பொறுத்த வரைக்கும் நிறைய காம்ப்ளெக்ஸ் queries-ஐ வந்து இன்டெகிரேட் பண்ணி நிறைய டேபிள்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் as I told you earlier, ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டேபிள் இருக்கும். அந்த டேபிள் எல்லாத்தையும் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரியில் வந்து ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் வந்து எத்தனை சிட்டிஸ் இருக்கு, அது வந்து ஒரு பர்டிகுலர் டேபிள். அந்த மாதிரி அடுத்தடுத்த டேபிள் கூட நிறைய டிஃப்ரெண்ட் ஜாயின்ஸ் இருக்கும் இதில். ஸோ இட்ஸ் ஜாயின்ஸ் எப்படி சொல்லலாம், I can just say it is designed to have lot of joins in பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் queries வரும். ஸோ அப்போ வந்து இதில் நிறைய ஜாயின்ஸ் இருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் அந்த ஜாயின்ஸே இருக்காது NoSQL-ல. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா தனித்தனியாக உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும், அதை போய் நம்ம ஈஸியாக வந்து query பண்ணி ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ SQL-ல பொறுத்த வரைக்கும் எங்கே அது யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுடைய OLTP அப்ளிகேஷனுக்கு வந்து பேக் எண்ட்ல வந்து அது யூஸாக இருக்கும். வேற நாட் ஓன்லி SQL வந்து மோஸ்ட்டாக வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் OLAP சிஸ்டம்ஸ்க்கு வந்து இட் இஸ் மோர் லெஸ் லைக்லி ஃபார் OLTP அப்ளிகேஷன்ஸ் ஆர் சிஸ்டம்ஸ்க்கு வந்து NoSQL வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இட் இஸ் பெஸ்ட் ஃபிட் ஃபார் யுவர் OLTP அப்ளிகேஷன். SQL லாங்குவேஜ் தான் வந்து ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க, இல்லை இட் இஸ் எ பெஸ்ட் சூட்டபிள் திங். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் SQL-க்கு வந்து இது வந்து பெரிய பெரிய வெண்டார்ஸ் வந்து கொடுக்குறாங்க, லைக் மைக்ரோசாஃப்ட் ஆர் ஆரக்கிள், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜிஎன்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் வந்து சப்போர்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் SQL-ஐ பொறுத்த வரைக்கும். இது வந்து NoSQL வந்து நிறைய கம்யூனிட்டி ட்ரிவன் கம்யூனிட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எல்லாமே நிறைய ஓப்பன் சோர்ஸ் இருக்கிறதால இது வந்து நீங்கள் யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் கம்யூனிட்டி டிபெண்டன்சி இருக்கும். உங்களுக்கு அடிஷ்னலாக அது சேஞ்சஸ் வேணும் இல்லை ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா இதில் நம்ம எதிர்பார்க்குற ஃப்ரீக்வன்சியில் கிடைக்காது. வேற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆரக்கிள் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க SQL வந்து. தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ், அப்டேட்ஸ்லாம் வந்து கிடைச்சிட்டே இருக்கு. ஈவன் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட யூ ஆர் கெட்டிங் குயிக் சப்போர்ட். ஸோ இதில் வந்து SQL-ஐ பொறுத்த வரைக்கும் இன்லைன்ல நீங்க கேச்சிங்கோ மெமரியோ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். நார்மலைசேஷன்லாம் வந்து
இதுல வந்து இன்டெகிரேட்டட் கேச்சிங், ஐ வுட் சே இன்டெகிரேட்டட் கேச்சிங் வந்து SQL இருக்கு. ஓகே, இதுல வந்து அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன் லைன் மெமரின்னு சொல்லுவாங்க அண்ட் கேச்சிங் சொல்லுவாங்க. இது வந்து சப்போர்ட்டட் தான். ஓகே, இதுல வந்து இன்டிகிரேட்டட் கேச்சிங் வந்து இதுலயுமே வந்து சப்போர்ட்டட் தான். இதுலயும் வந்து யூ கேன் கான்ஃபிகர் இன்டிகிரேட்டட் கேச்சிங், பட் அது வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஏன்னா வந்து டீநார்மலைஸ் டேட்டான்றதால கேச்சிங் பண்றதால அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபிஷியன்சி கிடைக்க போறது இல்லை. பட் ஸ்கீமாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி ஸ்டாட்டிக் அண்ட் இட் இஸ் வெரி ரிஜிட். இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கெட் டவுன் டைம் அண்ட் யூ ஹேவ் டு சேஞ்ச் இட். இதுல வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஸ்கீமா வந்து இட் இஸ் நாட் தட் ரிஜிட். எப்போ வேணா நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இங்க இருக்கு. It's not rigid and it's very flexible. You can go and change it anytime as and when you need it. ஸோ இதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட்ஸ் லாட் ஆஃப் டவுன் டைம், சின்ன சின்ன சேஞ்சஸ்க்கு. ஏன்னா வந்து ஸ்கீமா வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்கிறதால டவுன் டைம் வந்து நிறைய தேவைப்படும். வேற இங்க வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் டவுன் டைம் கம்பேர்ட் டு யுவர் திங். நோ அவுட் லெஸ் டவுன் டைம்னா நோ அவுட்டேஜஸ் ஆர் லெஸ் அவுட்டேஜஸ். பிஸ்னஸ் வந்து ரொம்ப இம்பாக்ட் இருக்காது இந்த இடத்துல. ஸோ நாட் ஒன்லி சீக்வலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து இந்த டிபிஎம்எஸ் சிஸ்டம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லேயே வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கீ வேல்யூ ஸ்டோர்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் கீ வேல்யூஸாக ஸ்டோர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக் அப்ளிகேஷனோ இல்லை ஒரு ட்விட்டர் அப்ளிகேஷனோ வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் வந்து யூசருடைய இன்ஃபர்மேஷன்லாம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அவங்க எந்த கண்ட்ரி, என்ன விஷயங்கள் அப்படின்றத வந்து நிறைய அந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கீ வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேற அவங்க ஸ்டோர் பண்ணுற பிக்சர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவில் போய் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒர்க் டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய எந்த மேனேஜர் வந்து எந்தெந்த டீம் மெம்பர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, எந்த பர்சன் வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அது அவங்களுடைய பிஸ்னஸ் ஹைரார்கி என்ன. ஸோ இதெல்லாம் வந்து கிராஃப் டேட்டா பேஸில் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யார் யாருக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஆர் அந்த பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை வந்து சோஷியல் அப்ளிகேஷனாக இருக்கலாம். அதில் கிராஃபில் போய் நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அதை ரிட்ரீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒயிட் காலம் டேட்டா பேஸ், காலம்னார் ஸ்டோர் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நோ எஸ்கியூஎல் கேட்டகரி வந்து வளர்ந்துட்டே போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாடர்ன் அப்ளிகேஷனுக்கு வந்து அந்தந்த பிஸ்னஸ், அந்தந்த கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி எஃபிஷியண்டா ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க டிசைட் பண்ணி தே ஆர் இம்ப்ரோவைசிங் இட். இது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு எண்ட். இதுல நிறைய வெரைட்டிஸ் கேட்டகரிஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எஸ்கியூஎல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ரெக்கார்ட்ஸை வந்து என்ன பண்றாங்க, ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல வந்து டேபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ வேற இங்க அப்படி கிடையாது. நாட் ஓன்லி சீக்வல்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து டாக்குமெண்டா ஸ்டோர் பண்ணலாம், இல்லை வந்து யூ கேன் ஸ்டோர் இட் இன் காலம்ஸ் அண்ட் டேட்டா வந்து எப்படி வேணா அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. கிராஃப் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா வில் நாட் ஃபாலோ எ பர்டிகுலர் ஸ்கீமா ஆர் பர்டிகுலர் ரிஜிட் திங் இல்லை. அதில் எப்படி வேணா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போகலாம். ஸோ அன்ஸ்ட்ரக்சர்ட் querying லாங்குவேஜும் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரக்சர்ட் querying லாங்குவேஜஸும் இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் அன்ஸ்ட்ரக்சர்ட் querying language or you can go for structured querying language யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட் சப்போர்ட்ஸ் போத். ஸோ காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா லைசன்சஸ் அது இதுன்னு நிறைய இருக்கிறதால ஓஎல்டிபியில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைஸிங் ஜாஸ்தியாக இருக்கும். வேறஸ் வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங் இங்கே நிறைய சிஸ்டம்ஸ் ஆட் பண்ணும்போது காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், பட் வந்து எஃபிஷியண்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. பட் எஸ்கியூஎல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய கம்பெனியோடைய டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்றதால அதுல வந்து அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ரிஜிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு தியரம் சொல்லுவாங்க, ஆசிட் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆசிட் தியரம் வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டால வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். எஸ்கியூஎல்ல வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆசிட் கம்ப்ளைன்சி வேணும்னு சொல்லுவாங்க. ஆசிட் கம்ப்ளைன்சி அப்படின்னா டேட்டா வந்து அட்டாமிக்கா இருக்கணும்னு சொல்லுவாங்க, கன்சிஸ்டண்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஒரு சர்வருக்கு இன்னொரு சர்வருக்கும். தென் வந்து மற்ற சிஸ்டம், மற்ற டேட்டா பேஸ்ல இருந்து இந்த டேட்டா பேஸ் வந்து ஐசோலேட்டடா இருக்கணும், டியூரபிளா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களுடைய எஸ்கியூஎல்ல இருக்கும். ஆசிட் கம்ப்ளைன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ வேறஸ் வந்து நாட் ஓன்லி சீக்வல்ல வந்து ஆசிட் கம்ப்ளைன்சி தேவையில்லை, பட் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி இதெல்லாம் தேவை. அந்த கேப் தியரம் சொல்லுவாங்க, இது தேவைப்படும். பட் இட்ஸ் நாட் ரியலி மேண்டேட்ரி ஃபார்
your not only SQL. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிங்க அப்படின்னா ஒரு வெரைட்டிலையும் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டே போகலாம். இங்கே வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் சீக்வல், மை சீக்வல், ஆரக்கிள், போஸ்ட்கிரஸ் இதெல்லாம் சொன்னோம். தீஸ் ஆர் ஆல் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் டேட்டாபேசஸ். இந்த இடத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா கீ வேல்யூவில் வந்து நிறைய இருக்கு. இப்போ மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர்லேயே அஷ்யூர் டேபிள்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க, காஸ்மோஸ் டிபி இருக்கு, ரெடிஸ் இருக்கு, மெம் கேட்ச் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுவே காலம் ஸ்டோர் ஆர் காலம்னர் டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹடூப் கிளஸ்டர்ஸ், கசன்ட்ரா டிபி, ஹைப்பர் டேபிள், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நோட்ஸ், இந்த கிரெம்லன் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் வைட் வெரைட்டிஸ் இருக்கு. இதுக்குள்ள நிறைய நோட்ஸ், எட்ஜஸ் அப்படின்லாம் கிரியேட் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் கான்ஃபிகர் இட். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈவன் நீங்க அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒரு XML ஃபைல்ல ஸ்டோர் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு மாங்கோ டிபியில் வந்து ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். காஸ்மோஸ் டிபின்னு ஒன்று இருக்கு, கவுச் டிபி இருக்கு, ராவன் டிபி, இந்த மாதிரி இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் வந்து சொல்லிட்டே போகலாம். டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற விஷயங்களை வந்து யூ கேன் ஜஸ்ட் இது வந்து XML டேட்டாபேஸ்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து ஜஸ்ட் யூ கேன் கால் இட் எஸ் எ டாக்குமெண்ட் டிபி. ஸோ இந்த மாதிரி இதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். நிறைய நியூ இன்வென்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஓகே. ஸோ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் டு பி வெரி ஹைலி அவைலபிள். It has to be very highly available. Okay, there was a small network fluctuation. Okay, again ஒரு சின்ன நெட்வொர்க் கிளிச் இருந்தது. சாரி அபவுட் தட். ஸோ ஓகே, ஸோ அந்த SQL NoSQL வந்து கண்டினியூ பண்ணிட்டே வரும். இப்போ NoSQL பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் வெண்டார்ஸ் அண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ரீசெண்டாக அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவ் ஸ்டார்டட் கன்சாலிடேட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ வந்து கூகுள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களே வந்து ஒரு பிக் டேபிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் இப்போ நிறைய இந்த கிராஃப் டிபி, காலம்னர் டிபி, டாக்குமெண்ட் டிபிலாம் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்ளிகேஷனில் தான் இது யூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா மாடல்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டேட்டா வந்து நம்ம டீல் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து காம்ப்ளிகேட்டட் டேட்டா வந்து நாட் ஓன்லி சீக்வல் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஸ்டோர் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ மோஸ்டா இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்ளிகேஷன் அப்படின்னும் போது எல்லாருமே வந்து ஒரே டேட்டா தான் பார்க்கணும் அப்படின்னு வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லிங்க்டின் போஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ட்விட்டர் போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா யூஎஸ்ல வந்து உடனே தெரிஞ்சிடலாம். இந்தியாவில் வந்து அந்த ட்விட்டர் போஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் டிலேல வரலாம். சி இவென்ச்சுவலா வந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும். ஓவர் த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பிகம் கன்சிஸ்டன்ட். பட் எப்பயுமே வந்து டேட்டா வந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டேட்டா எங்கேயுமே வந்து கன்சிஸ்டன்சி பொறுத்த வரைக்கும் இவென்ச்சுவலா கன்சிஸ்டண்டா இருக்கணும். பட் இங்க டேட்டா பேஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க அது ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல வந்து ஒரு பிசினஸ் அப்ளிகேஷனுக்கு பேக் எண்டா யூஸ் பண்ணுவீங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துல டேட்டா வந்து இட் ஹேஸ் டு பி ஒரு இடத்துல ரைட் ஆகுது அப்படின்னா இன்னொரு இடத்துல அந்த டேட்டா வந்து ரெப்ளிகேட் ஆயிட்டு ரைட் ஆகணும். உங்களுக்கு வந்து இதுல வந்து கன்சிஸ்டன்சி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீக்வல் டேட்டா பேசஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் சர்வரில் என்ன பார்க்குறோமோ அதே தான் இன்னொரு அப்ளிகேஷன் சர்வர்லையும் பார்ப்போம். மோஸ்ட்டாக வந்து பேக் எண்ட்ல வந்து அந்த டேட்டா பேஸை கிளஸ்டர் கிரியேட் பண்ணி ஒரே இடத்துக்கு தான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்போம். வேற இங்க வந்து பார்த்தீங்கன்னா இவென்ச்சுவலாக கன்சிஸ்டண்டா இருந்தால் போதும். ஸோ இப்போ ஒரு சோஷியல் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ட்வீட்ஸோ இல்ல வந்து ஒரு கமெண்ட்ஸோ இருக்கு அப்படின்னா
ஹூ இஸ் ஒரிட் அபவுட் தட் கமெண்ட்ஸ் அதெல்லாம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிடைச்சா போதும். நோ ஒன் இஸ் ரியலி ஒரிட் அபவுட் ஆர் கேரிங் அபவுட் த ட்வீட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அது லிஸ்ட் ஆகும். ஸோ அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிஸ்டமே இம்பார்ட்டன்ட் தான். பட் இது வந்து கிரிட்டிக்கல். ஏன்னா உங்களுடைய பிஸ்னஸ் டேட்டா வந்து இதுல ஆக்சஸ் பண்றாங்க, ஸ்டோர் பண்றாங்க. இட் ஹாஸ் டு பி வெரி ஹைலி ரெஸ்பான்சிவ் அண்ட் அவைலபிள். வேற இங்க வந்து ஹரிசாண்டலா நம்ம சர்வர் அடிஷனலா கிரியேட் பண்றதால வந்து யூ கேன் வில் ஹேவ் லாட் ஆஃப் சிஸ்டம்ஸ் அவைலபிள். டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து சர்வர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால வந்து இட் இஸ் ஆட்டோ ஸ்கேலிங் அந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்கிறதால நாட் ஓன்லி சீக்வல் வந்து ரொம்பவே எஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் கண்ட்ரோல் பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுலையுமே கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுடைய நீங்கள் நிறைய டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறீங்கல்ல, ஜிட்ஹப் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்குமெண்ட் டிபி ஆர் லாட் ஆஃப் அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு டேட்டா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜிட்ஹப்ல போயிட்டு டாக்குமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறீங்க, இல்லை வந்து கோட்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க. கூகுள் மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லொகேஷன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு டேட்டா பேஸில் வந்து போயிட்டு ஸ்டோர் பண்ணலாம். இப்போ வந்து ஜிட்ஹப் வந்து டாக்குமெண்ட் டிபி, உங்களுடைய ப்ரொஃபைல், ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த யாருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன, யாருக்கு அப்டேட் பண்ணுறாங்க, ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு கிராஃப் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணலாம். நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நாட் ஓன்லி சீக்வல் வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறாங்க. ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து, ஆட்டோமொபைல்லேருந்து, ஈவன் யூஎஸ் ஆர்மியில் கூட இது வந்து அக்காமடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்னாடி வந்து டேட்டா அப்படின்னாலே டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறது, எஸ்கியூஎல் வழியாக ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ணுறது தான் பண்ணிட்டு இருந்தாங்க. வேறஸ் வந்து நாட் ஓன்லி சீக்வலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து முக்கியம் என்ன, டேட்டா ஷுட் பி ஃபாஸ்டர், ஃபாஸ்ட் டேட்டா ரேதர் தேன் ரைட் டேட்டா. ஓகே, அவங்களுக்கு வந்து ரைட் டேட்டாவா ஃபாஸ்ட் டேட்டாவான்னு கேட்டால் பர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க இதில் இந்த விஷயங்கள்ல. வேற இங்கே வந்து ரைட் டேட்டா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்போ வந்து பிஸ்னஸ்ல வந்து தப்பான டேட்டா அதெல்லாம் வரக்கூடாது. ஸோ இட் ஹேஸ் டு பி வெரி கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் டு பி வெரி ஹைலி ரைட் டேட்டாவாக இருக்கணும், சேஃப் டேட்டாவாக இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா SQL அண்ட் NoSQL ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல வந்து டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். இதை நம்ம வந்து லிங்க் பண்ணிட்டே வரலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட்ஸ்